இதற்கு முன்னால அரசியல் கட்சி தங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணும்போது, தங்களுக்கு விளம்பரம் பண்றதுக்காக வந்து கட் அவுட்டோ இல்ல வந்து ஃப்ளெக்ஸ் இந்த மாரி விளம்பரங்களுக்கு வந்து செலவு பண்ணுவாங்க. ஆனா, இப்ப அந்த காலம்லாம் போய் ஆன்லைன் காலம் வந்துருச்சு. இப்ப வந்து அவங்க விளம்பரம் வந்து ஆன்லைன்லயே பண்றாங்க. அதுக்கான செலவு எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து Google நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து Googleஆல் வெளியிடப்பட்ட ஆடுகள். அதாவது கட்சிகளுக்காக Googleஆல் வெளியிடப்பட்ட ஆடுகள். இது வந்து நமக்கு எதிலிருந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா, Google ஆட் டிரான்ஸ்பரன்சி இன்சைட்ல இருந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஜனவரியில இருந்து ஏப்ரல் 11 வரைக்குமான Googleல் வெளியிடப்பட்ட கட்சிகளுக்கான ஆடுக்கு கட்சிகள் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத Google வெளியிட்டிருக்காங்க. Googleல எலெக்ஷன் சமயங்கள்ல கட்சிக்காக விளம்பரம் பண்ண கட்சிகள்ல யார் முதலிடம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதிய ஜனதா கட்சி இருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 39 கோடி வந்து விளம்பரத்துக்காக மட்டுமே வந்து செலவு செஞ்சிருக்காங்க. ஜனவரியில இருந்து ஏப்ரல் 11 வரை. இதுல உத்தரப்பிரதேசத்துல மட்டும் கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேல வந்து விளம்பரத்துக்காக மட்டும் செலவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல 1 கோடிக்கு மேல, அதாவது கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட வந்து செலவு செஞ்சிருக்காங்க விளம்பரத்துக்காக. இதை தவிர்த்து ராஜஸ்தான், ஒடிசா, பீகார் இந்த மாதிரியான மாநிலங்கள், வட மாநிலங்களையுமே வந்து செலவு செஞ்சிருக்காங்க. இப்படி படிப்படியா 1 கோடி, 2 கோடி, 3 கோடி அப்படின்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எலெக்ஷன் நெருங்குறப்ப 3 மாசத்துல 39 கோடி விளம்பரத்துக்காக மட்டுமே வந்து பிஜேபி செலவு செஞ்சிருக்காங்க. இதுல 75% 29 கோடியை வந்து வீடியோ ஃபார்மேட்லயும், மீதி உள்ள 9 கோடியை வந்து இமேஜ் ஃபார்மேட்டுக்காகவும் செலவு செஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியுமே வந்து தங்களோட எலெக்ஷன் விளம்பரத்துக்காக Googleல வந்து செலவு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 கோடி வந்து செலவு செஞ்சிருக்காங்க. இதே மாதிரி வந்து ஜனவரில இருந்து ஏப்ரல் வரைக்கும் கிட்டத்தட்ட 16 கோடி வரைக்கும் வந்து செலவு செஞ்சிருக்காங்க விளம்பரத்துக்காக. இதற்கு முன்னாடி எலெக்ஷன் அப்ப கட்சிகள் வந்து எப்படி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, விளம்பர பதாகைகள், நோட்டீஸ் இந்த மாதிரியான வழிகளில் வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆன்லைன் காலம், தங்களோட விளம்பரங்கள்ல ஆன்லைன்லயுமே பண்றாங்க. இதுலயும் பிஜேபி வந்து முதலிடமா இருக்காங்க. 39 கோடி வந்து கிட்டத்தட்ட விளம்பரத்துக்காக மட்டுமே வந்து செலவு செஞ்சிருக்காங்க. இப்படி ஆன்லைன்ல கட்சிகள் வந்து விளம்பரம் பண்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த 2 கட்சிகள் மட்டும் இல்லாம இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும், கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரி விளம்பரத்துக்காக எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத Google ஆட் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு நீங்க வந்து Googleல டைப் பண்ணீங்க அப்படின்னா, அதுல வந்து நீங்க இன்சைட் பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.